Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளை உங்களுக்கு நிஜமாக்கக்கூடிய அந்த வஸ்து விசுவாசம் என்கிறது. அதை எதில் வச்சிட்டார் கடவுள்? வார்த்தைக்குள்ள வச்சிட்டார். வச்சு உங்கள் பிரச்சனையின் மத்தியில் என்ன பண்ணுறார்? வார்த்தையை அனுப்புகிறார். வியாதியின் மத்தியில் சுகத்தின் வார்த்தைகளை அனுப்புகிறார். பாருங்கள், இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யுது? இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது முதல்ல அது என்ன பண்ணுது? வாக்கு தத்தத்தின் வடிவில் தான் நமக்கு வந்திருக்குது. நான் இந்த வாக்கு தத்தங்களுக்கு போகும்போது, இந்த வாக்கு தத்தங்களை வாசிக்கும் போது, இதை சாப்பிடும்போது இது எப்படி இருக்குதா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 66ஆம் அதிகாரத்தில், திருப்பவான 66:11 என்ன சொல்கிறாரு? ஒரு குழந்தை தாயின் இடத்துல பால் குடிக்கும்போது சூப்பி சூப்பி குடிக்கலாம். அப்படியே இருக்குது வசனத்தில். சூப்பி சூப்பி தாயினுடைய மார்பகத்துக்கு போய் சூப்பி சூப்பி குடிக்குதான் பாருங்க அந்த பிள்ளை. அதை குடிக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட திருப்தியும் ஆறுதலும் உண்டாகிறதாம். அப்படி நமக்கும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவ்வளோ பெரிய ஆறுதலாக, தெம்பளிக்கக்கூடியதாக, திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது, அந்த வாக்கு தத்தங்கள் என்னுடைய ஆத்மாவுக்கு ஆகாரமாக இருக்கிறது. என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு ஆகாரமாக இருக்குது. மூணாவது, அது இந்த வார்த்தை உள்ளே போய் அந்த வார்த்தையினுடைய வல்லமை உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்படி கிரியை செய்யறதுன்ற அடையாளம் என்னென்னா, கிரியை செய்யுதுன்னு எப்படி தெரியும் நமக்கு? எப்படி தெரியும்னா, பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம பிரச்சனையை பெருசாக நினைக்கிறது இல்லை. எதை பெருசாக நினைக்கிறோம்? அவருடைய வார்த்தையை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை ஆளுகிறது, பிரச்சனை ஆளலை. நம்ம பிரச்சனை பெருசாக தெரிய மாட்டேங்குது. எது தெரியுது? அவர் சொல்கிற தீர்வு. பிரச்சனைக்கு அவர் சொல்கிற தீர்வு பெருசாக தெரியுது. நாலாவது, சில அறிகுறிகளை நாம் பார்க்க, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், சில மாற்றங்களை பார்க்குறோம் வார்த்தை உள்ளே போகிறதன் மூலமாக. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தான் உலகங்களை உண்டாக்கினது. அந்த வார்த்தை உள்ளே வரும்போது என்ன ஆகிறது? நம்ம சூழ்நிலை மத்தியில் எப்படி அது வேலை செய்து பாருங்கள். முதல்ல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காட்சி, நம்மை குறித்த காட்சி மாறுகிறது, படம் மாறுகிறது. பாருங்கள், திருப்புங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முழுவதுமே கடவுளுடைய வார்த்தையை பற்றி, கடவுளுடைய வசனம். இதை வாசிக்கும்போது என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் வாழ்க்கையில் உண்டாகிறது, எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் உண்டாகிறது, அதை பற்றி தான் வசனமே. 18ஆம் வசனம் பாருங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த வேத வசனம் இதை நம்ம பார்க்கும்போது, இதை தியானிக்கும்போது, இதை குறித்த பிரசங்களை கவனிக்கும்போது எப்படி இருக்குதான்? கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மாதிரியா. இன்னைக்கு காலைல கண்ணாடியில் முகத்தை பார்த்தீங்க இல்லையா? எல்லோரும் கண்ணாடியில் முகத்தை பார்த்து தான் வந்தீங்க, பார்க்காம வரல. அதுதான் பெருசாக வச்சுருக்குறோம் வீட்டில். கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம். கண்ணாடியில் முகத்தை பார்த்த உடனே சில சேஞ்சஸ் பண்ணுறோம் இல்லையா? பார்க்குறது சும்மா பார்த்துக்கிறதுக்கு இல்லை இல்லையா? அது ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுதா, அதன்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சரியாக ரெடி ஆகிட்டு அப்புறம் தான் வர்றோம். அந்த பார்க்குறது மூலமாக சில சேஞ்சஸ் உண்டாகிறது. இந்த வேத வசனமே ஒரு கண்ணாடி மாதிரி தானா. இதை நம்ம தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, கவனிக்கும் போது, போதனைகளை கவனிக்கும் போது ஒரு கண்ணாடி மாதிரி. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்றோம். நம்ம வீட்டில் கண்ணாடியில் நிற்கும் போது நம்ம முகத்தை தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணாடி முன்னால் நிற்கும் போது கர்த்தருடைய முகத்தை பார்க்குறோன்னு இருக்குது. எப்படி கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியும்? கண்ணாடினா இப்படி வச்சேன்னா எது தெரியணும்? நான் தான் தெரியணும். அதுக்கு நான் தானே தெரியணும். இந்த கண்ணாடியில் எப்படி கர்த்தர் தெரிகிறார்? எப்படி கர்த்தர் தெரிகிறார்னா, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற கர்த்தரை இந்த கண்ணாடி காட்டுது. ஏன்னா இது வெளிப்புறமான கண்ணாடி இல்லை, வெளிப்புறமான காட்டுற கண்ணாடி இல்லை. எனக்கு உள்ளே இருக்கிற கர்த்தரையும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்துகிற கண்ணாடி இது. ஹலோ, இருக்கிறீங்களா? எனக்கு உள்ளே இருக்கிற அந்த கர்த்தருடைய சாயல், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே, எந்த சாயலாக? அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன நடக்குதான்? அவரை பார்க்குறேன், நான் அவருடைய மகிமையை பார்க்குறேன், அவருடைய மகிமையின் சாயலை பார்க்குறேன். அவருடைய மகிமையின் சாயல் என்ன? அவருடைய சாயல் என்ன? அவருடைய சாயல் தோல்வியா? கிடையாது. அவருடைய சாயல் வெற்றி. அவருடைய சாயல் பலவீனமா? கிடையாது, பலன். அவருடைய சாயல் தரித்திரமா? கிடையாது, ஐஸ்வர்யம். அவருடைய சாயல் நோயா? கிடையாது, சுகம். ஹலோ,
இருக்கீங்களா? எது கர்த்தருடைய சாயல்? அவருடைய சாயல் என்னங்க? அவர் என்னவோ அதன் வடிவில் என்ன காண்கிறேன்? அவருடைய சாயலை எனக்குள்ள காண்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரு அதை நான் பார்க்கிறேன். அவர் வெற்றியுள்ளவராக இருக்கிறார், அவர் சுகமுள்ளவராக இருக்கிறார், அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார், அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், அவர் மேலாக இருக்கிறார், கீழா இல்லை, அவர் வாளா இல்லை தலையாக இருக்கிறார், அவர் நல்லா இருக்கிறார். அந்த சாயல் எனக்குள்ள பதியுது. ஏன்னா ஏன் அதை பதிய வைக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறாருன்னு. நீயும் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிற. வேற எப்படியாவது இருந்தால் மாற்றிக்கோ. கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு முடி சரியில்லைன்னு திருப்பி வாடுறோம் இல்லையா, அது மாதிரி தான் இது. என்ன சொல்லுது இந்த கண்ணாடி? அப்பா அது இல்லை, இதுதான் உன் சாயல். இப்போ பார்க்குற பாரு, இந்த வசனத்தின் மூலமாக பார்க்குற பாரு, கர்த்தரை பார்க்குறியே, அந்த சுகமுள்ள கர்த்தரை, வெற்றி உள்ள கர்த்தரை, ஜெயமுள்ள கர்த்தரை, ஐஸ்வர்யவானாகிய கர்த்தரை, இந்த உயர்ந்திருக்கிற கர்த்தரை, எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிற கர்த்தரை, அந்த கர்த்தரை பார்க்குறிய, அதுதான் உன்னுடைய சாயல். அந்த சாயலுக்கு மாற்று உன் சாயலை, எண்ணத்தை மாற்று. நீ அப்படிப்பட்டவன், நீ அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிற. கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன்றத அது எனக்கு காமிக்குது. அது ரிசல்ட் என்ன ஆகிறது? நானும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இதை உணர்ந்து 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 மாறி 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 மறுரூபமாயிடுறேன், வேற ஒரு மனுஷனாக மாறி விடுகிறேன். போக போக என்ன தெரியுது? தேவனுடைய அந்த சாயல் எனக்குள்ள தெரியுது, என்னுடைய வாழ்க்கையில் அது தெரிகிறது, பார்த்தாலே தெரியுது. இப்போ ஆள் முன்ன மாதிரி இல்லை, இப்போ வேற ஆளுங்கிறது தெரியுது. இருக்கிறீங்களா? 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 17-18 வசனங்கள். இதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க. உபத்திரவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற இந்த உபத்திரவங்கள்லாம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குதான். எப்போ இந்த உபத்திரவம் அப்படி ஆக்கலை நம்மளை. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நாம் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கும்போது எப்படி வாழ்க்கையை அணுகணும்னு கத்துறாங்க பாருங்க. பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறவர்களுக்கு. சிலர் என்ன சொல்லிட்டாங்க? உபத்திரவம் நல்லது, ஏன்னா உபத்திரவம் தான் உனக்கு என்ன பண்ணும்? புடமிட்டு உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை நல்லாக்கிடுமா. அது உண்மையாக இருந்தால் இப்போ இருக்கிற உபத்திரவம் போதாது, ரொம்ப அதிகம் வேணும். ஏன்னா ரொம்ப பரிசுத்தம் தேவைப்படுது, ரொம்ப மாற வேண்டியது இருக்குது, எல்லாம் இருக்குது. அவ்வளோ உபத்திரமும் நம்ம மேலே வந்ததுன்னா தாங்கிக்கவே முடியாது என்னாலலாம். நீங்கள் எப்படின்னு தெரியல. சிலர்லாம் இருக்காங்க பெரிய சாம்பியன்ஸு, இவ்வளோ வேணால் தாங்கிக்கிறேன், நான் மோட்சம் போகணும், எவ்வளோ வேணால் அனுப்பிட்ட கர்த்தர் உபத்திரவத்தை அனுப்பிச்சு என்னை சரி பண்ணிட்டோம். உபத்திரவத்தை அனுப்பிச்சு தான் உங்களை சரி பண்ணணுன்னா அப்புறம் நம்ம தாங்கவே முடியாது, உயிரோடு இருப்போமான்னு தெரியல, அவ்வளோ பெரிய உபத்திரவம் வந்துடும். கர்த்தருக்கு உபத்திரவம் தேவையில்லை நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்கு, நம்ம சரியாகிறதுக்கு. கர்த்தருடைய வார்த்தையே போதும், ஆவியானவரே போதும், எல்லாம் போதும். பாருங்கள், உபத்திரவம் இந்த உலகத்தில் இருக்குது. அவரே சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவம் இல்லாத ஆள் யாராவது இருக்காங்களா? உபத்திரவம் பிடிச்ச உலகங்க அது. ஏன்னா பிசாசு இந்த உலகத்தில் ஆண்டுகிட்டு இருக்கிறான், தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறான், அதனால நிறைய உபத்திரவங்கள் இருக்குது. சும்மா இருந்தாலே போதும் உபத்திரவம் வரும். இங்கே நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக இருந்தால் கூட உபத்திரம் உங்களுக்கு வரும். எவனோ உபத்திரம் கொடுக்க தான் இருப்பாங்க, உபத்திரம் கொடுக்கறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் உபத்திரவத்தை பார்க்காம, காணப்படுகிறவர்களை பார்க்காம, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு இதெல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக மாறிடுது. அதிகமான நித்திய கனமகிமை அது நமக்கு உண்டாக்குகிறதுன்றார். அப்போ காணப்படுகிறவர்களை பார்க்கக்கூடாதான், காணப்படாதவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எப்படி காணப்படாதவர்களை பார்த்துட்டு இருக்குது? காணப்படுகிறவர்களை பார்க்காம காணப்படாதவர்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது? ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 20ஆம் வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்படுகிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஒன்றே ஒன்று தான் கவனிக்கணும் இங்கே. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள், அதாவது கடவுளை நம்ம பார்த்ததில்லை, அவருடைய இட்டர்னல் பவர் அண்ட் காட் ஹெட், நித்திய வல்லமை, தெய்வத்துவம் போன்றவைகளை நம்ம பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் காணப்படாத தேவன், இன்விசிபிள் காட் இல்லையா? ஆனால் நம்ம பார்த்ததில்லை. இந்த காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் போன்றவைகள்லாம் நம்ம பார்த்ததில்லை. இருந்தாலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள்னாலே,
உலகம் உண்டானது முதற்கொண்டு இவைகளெல்லாம் தெளிவாய் நமக்கு காணப்படுகிறது. அந்த காணப்படாத தேவனும் அவருடைய நித்திய வல்லமையும் அவருடைய தெய்வத்துவமும் எதன் மூலமாக நமக்கு காணப்படுகிறதா? எதன் மூலமாக நம்ம பார்க்கலாம்? அந்த காணப்படாதவைகளை உண்டாக்கப்பட்டவைகள் மூலமாக நாம் பார்க்கலாம்ங்கிறார். உண்டாக்கப்பட்டவை பார்த்தா அந்த உண்டாக்குன காண முடியாத தெய்வத்தினுடைய நித்திய வல்லமை அவருடைய தெய்வத்துவம் எல்லாம் விளங்கிடும். நல்லா கவனிங்க, இது ஒரு பிரின்சிபல், வேதத்தில் பெரிய பிரின்சிபல். எல்லாம் அங்கிருந்தான் வந்தது. காணப்படாத தேவன் இந்த காணப்படுகிற உலகத்தை உண்டாக்குனார். அப்போ அவர் எப்படியோ அப்படி தானே உண்டாக்கியிருப்பார். அந்த காணப்படாதவருடைய சாயல், அந்த இன்விசிபிள் காடுடைய சாயல் இந்த காணப்படுகிற உலகத்தில் நிச்சயமாக இருக்கும். அவருடைய இம்ப்ரிண்ட் இருக்கும். ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர், அந்த உலகத்தை சார்ந்தவர். அதனுடைய இம்ப்ரிண்ட்டிங்க கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஊருக்காரங்க போய் எங்கேயோ வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு குறிப்பிட்டதை செய்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் சில இந்தியாவுடைய சாயல் இருக்கும். ஏன்னா இங்கே பிறந்து வளர்ந்துருக்கிறோம் நம்ம, இந்த பழக்க வழக்கங்கள், இந்த இதில் வந்தவங்க நம்ம இல்லையா. அதில் இதனுடைய சாயல் கொஞ்சம் இருக்கும். அதுபோல தான் அவருடைய சாயலை இங்கே உண்டாக்கப்பட்ட காரியங்களில் பார்க்கலாம். அவரை பார்க்க முடியாது, ஆனால் இதை பார்த்து அவர் எப்படின்றத தெரிந்து கொள்ளலாமா, அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், அது ஒரு பிரின்சிபல். பாருங்கள், மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார் தம்முடைய சாயலின்படி, ரூபத்தின்படி. அப்போ கடவுளை நான் பார்த்ததில்லை, அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம்லாம் எனக்கு வழங்கலை. மனுஷனை பார்க்கும்போது அதில் சில காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடியும். மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது. இந்த சரீரம் ஒரு பெரிய ஒரு லிமிட்டட் ஒரு என்டிட்டி இல்லையா. சரீரம் லிமிட்டேஷன். நான் இங்கே தான் இருக்க முடியும், அங்கேயும் இங்கேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, வெளியும் உள்ளேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. இட் லிமிட்ஸ் மீ. ஸோ சரீரத்தில் இருக்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, அதில் மைண்டு, இன்டலெக்ட், இமோஷன், வில் எல்லாம் இருக்குது. அதுலேயும் சில லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஸ்பிரிட்டு, ஆவியாக இருக்கிற தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆவி. இந்த ஆவி மனிதன் உள்ளே இருக்கிற ஆவி மனிதனில் லிமிட்டேஷனே கிடையாது. பாருங்க, இந்த ஆவி மனுஷன் கொஞ்சம் வேற மாதிரி. அப்போ மனுஷனுக்குள்ளாகவே கடவுளை கொஞ்சம் நான் பார்க்க முடிகிறது. மனுஷனை பார்த்தாலே கடவுள் எப்படி இருப்பார்ன்றது விளங்குது. ஏன்னா மனுஷன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டோம். அது மட்டும் இல்லை, திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேத வசனமே சொல்லுது, திருமணத்தை எப்படி உண்டாக்கியிருக்காராம் கர்த்தர். இயேசுவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை காட்டும்படியாக. இந்த உறவை எப்படி விளங்கிக்கிறது? ஏன்னா இயேசு இப்போ நம்ம பார்க்க முடியல. இயேசு இப்போ நம்ம கண்ணில் காணக்கூடிய அளவுக்கு இல்லை. இந்த ஆவிக்குரிய காரியங்கள், அவருக்கும் நமக்கு இருக்கிற இந்த உறவு, இந்த ஆவிக்குரிய ஜீவியம், இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? அவர் சொல்கிறார், கணவனும் மனைவியும் பார். கணவன் எப்படி மனைவியை நேசிக்கிறான், கணவன் எப்படி எல்லாத்தையும் கொடுக்குறான், கணவன் எப்படி அவளை நடத்துகிறான், பாதுகாக்கிறான், போஷிக்கிறான், வைத்திருக்கிறான், எல்லாத்தையும் பாரு. அதை பார்த்தீங்கன்னா இதைத்தான் கிறிஸ்து சபைக்கு பண்ணுறாரு, உனக்கு பண்ணுறாரு, உங்களுக்கு பண்ணுறாரு. இதை புரிந்துக்கிறதுக்காக தான் கணவன் மனைவிங்கிறது. இப்போ அதனால தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த உறவை கரெக்டாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை மெஸ்அப் பண்ணோம்னா கடவுள் யாருன்றதை மற்றவங்களுக்கு காமிக்க முடியாது. நம்ம இதை கரெக்டாக வச்சுருந்தா இதுதான் கடவுள் பாருன்னலாம். இப்படி தான் இருக்கிறார் இயேசு, இப்படி தான் நேசிக்கிறார். நான் எப்படி என் மனைவியை நேசிக்கிறேனோ அப்படி தான் இயேசு யாரை நேசிக்கிறாரு? சபையை நேசிக்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் தாய் தகப்பன் பிள்ளைகள்ங்கிறது. தாப்பனி தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கட்டளை 5வது கட்டளை 10 கற்பனைகள் இல்லையா. ஆனால் அதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறாரு, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்கிறாரு? இது வாக்குத்தத்தத்தோடு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தோடு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளைன்னா அப்புறம் வேறு ஏதாவது கட்டளை இருக்குதா வாக்குத்தத்தோட? 10 கட்டளையும் எனக்கு தெரியும், எந்த ஒரு கட்டளையும் வாக்குத்தத்தோட கிடையாது. அப்போ வாக்குத்தத்தத்துடன் கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை இதுன்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இன்னும் சில கட்டளையெல்லாம் இருக்குது வாக்குத்தத்தோட வந்திருக்குது, அதில் இது ஃபஸ்ட்டு அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலை. ஏன்னா இது ஒரு கட்டளை தான் வாக்குத்தத்தோட வந்திருக்குது, வேறு எந்த கட்டளையும் வாக்குத்தத்தோட கிடையவே கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டுனா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் எந்த விதத்தில் இது ஃபஸ்ட்டு? வாக்குத்தத்தம் உள்ள கட்டளைகளில் ஃபஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு கட்டளை தான் வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை, அது இதுதான். அப்போ எந்த விதத்தில் இது ஃபஸ்ட்டு? ஏன் ஃபஸ்ட்டுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்? ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்தினார்னா ஆர்டரை காமிக்கிறதுக்கு இல்லை. 10 கற்பனைகள் இதுதான் முதல்ல வருதுன்றதை காமிக்கிறது இல்லை. 10 கற்பனைகளில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரேங்க்கில் இது ரேங்க்கை காட்டுறாரு, ஆர்டர் இல்லை ரேங்க். இதுதான் ரொம்ப உயர்ந்தது என்கிறத காட்டுவதற்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம்! 2 வாக்குத்தத்தை அட்டாச் பண்ணுறாரு பாருங்க. தகப்பனி தாயும் கனமன் வாயன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லாது, 2 கூட சேர்க்குறாரு. ஏன்னா இதை சொன்னால் தான் அவன் செய்வான். அதை செய்கிறது ரொம்ப முக்கியம் அவருக்கு.
தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறது அவ்வளோ பெருசாக இருக்குது. சில சொல்கிறாங்க, என்ன அவ்வளோ பெரிய ஐட்டமாக இது, தேவனாயி கர்த்தரை அன்பு கூறுவாயாகன்றது பரவாயில்ல, அது ரொம்ப முக்கியம். இது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலைன்னா என்ன இப்போது, என்ன எல்லாம் கெட்டு போதா? ஆமாம், எல்லாம் கெட்டு போகுது, காமிக்கிறேன் பாருங்கள். அதனால தான் என்ன பண்ணார், 2 அற்புதமான வாக்குத்தத்தங்களை சேர்த்தார். என்ன வாக்குத்தத்தம்? 1, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக, இல்லையா? 1. 2வது, நீ நன்றாக இருக்கும்படியாக. இதை யாராவது வேணான்னுவாங்களா? இதை வேணான்னாங்கன்னா லூசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், இல்லையா? இதை யாராவது வேணான்னுவாங்களா? நன்றாக இருக்கிறத யாராவது வேணான்னுவாங்களா? சக்ஸஸ்ஃபுல் லைஃப் யாராவது வேணான்னுவாங்களா? வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நன்றாக இருக்கிறதுன்னு. நல்லா இருக்க விரும்புறீங்களா? எத்தனை பேர் நல்லா இருக்க விரும்புகிறீங்க? மீதி பேர்லன்னா நல்லா இருக்க விரும்புகிறவங்களாம் எத்தனை பேருங்க? சரி, நல்லா தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காரு பாருங்க. அது நீ நன்றாக இருக்கும்படியாகும், உன் வாழ்நாள் நீடித்து இருக்கும்படியாக, அதுவும் எல்லாம் விரும்புகிறோம். 2 ரொம்ப முக்கியமான ஐட்டமாக கூட சேர்த்துட்டார். ஏன்னா இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறதை கண்டிப்பாக பண்ணுன்றார். ஏன் பண்ணு? அதை பண்ண மூட்டினா பரலோக தகப்பனுக்கும் இந்த பூலோகத்தில் இருக்க அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை பற்றி ஜனங்க புரிந்துக்கவே முடியாது. ஏன்னா பரலோக தகப்பனை அவர்கள் கண்டதில்லை. அந்த பரலோக தகப்பனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை ஜனங்க பார்க்க முடியாது, ஏன்னா அவரை காண முடியாது. இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறதை பார்த்தா இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்றது ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை மாதிரி பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். முதல்ல குடும்பத்திலே புரிய ஆரம்பிக்கும் பாருங்கள், குடும்பத்திலே புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் தகப்பன் நல்ல தகப்பனாக இருக்கிறது அவசியம், பிள்ளை நல்ல பிள்ளையா கீழ்ப்பழுதல் பிள்ளையாக இருக்கிறது அவசியம். ஏன்னா இதெல்லாம் ஒரு காரியத்தை போர்ட்ரே பண்ணுது உலகத்துக்கு. என்னத்தை போர்ட்ரே பண்ணுது? கடவுள் யார், எப்படிப்பட்டவர், அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் அவரை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், அவர்களை நல்ல வழியில் நடத்துகிறாரு, நல்ல காரியங்களை செய்கிறார் என்பது இது வெளிப்படுத்துகிறது, இல்லைங்களா? ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வைங்களா, டெய்லி அப்பாவை ரோட்டில் விழுந்து கிடப்பார், குடிச்சிட்டு அவர் தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுற பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு நீங்கள் பரலோக தகப்பனை பற்றி சொன்னீங்கன்னா விளங்காதவன். இவங்க அப்பாவை தான் பார்த்துருக்குறான் அவன். இந்த அப்பா மாதிரி அவரும், எங்கள் அப்பாவை நான் ரொம்ப வருஷமாக தூக்கி போட்டு உள்ள கொண்டு வந்து கட்டில் போட்டிருக்கிறேன், இப்படி தான் இருப்பார் அவர் அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவனுக்கு பரலோக தகப்பனை விளங்கிக்கவே முடியாது. ஆனால் அவர் நல்ல தகப்பனாக இருந்து தேவைகளெல்லாம் சந்தித்து அவனை அன்பு கூர்ந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி அவனை பாதுகாத்து வழி நடத்தி எல்லாம் பண்ணால் பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாருன்றது சுலபமாக ரொம்ப விளங்க ஆரம்பிச்சிருது. பரலோக தகப்பனை பார்த்தது இல்லை, ஆனால் நல்லா விளங்க ஆரம்பிச்சிருது. இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். இயற்கை உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது பாருங்கள். இதை பார்த்து அதை புரிஞ்சுக்கலாம், அதை நம்ம பார்க்க முடியாது, இதை பார்க்கலாம்.